ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் நீட் பயாலஜி. இந்த வீடியோல போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ்ல இருந்து the electron transport, splitting of water, சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோல வாட் இஸ் லைட் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ லைட் ரியாக்ஷன் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸ் இன் தைலகாய்ட் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். கிரானால நடக்கும். ஃபர்ஸ்ட் லைட் எனர்ஜி அப்சர்வ் ஆகும், தென் போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பிளிட் ஆகி ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், தென் formation of high energy chemical intermediates ATP and NADPH. So light reaction la light harvesting complex LHC plays an important role. So photosystem 1 and 2 ரெண்டுத்துக்குமே LHC present ஆயிருக்கும். So இந்த LHC அப்படின்றது it is made up of hundreds of pigment molecules bound to protein. So இது antenna system of photosynthesis னு சொல்லுவோம். ஏன்னா எப்படி ஆண்டனா வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த hundreds of pigment molecules bound to protein இது வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி பிக்மெண்ட் டு பிக்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரியாக்ஷன் சென்டருக்கு இந்த லைட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் சென்டர்ல சிங்கிள் குளோரோஃபில் ஏ மாலிகுல் பிரசன்ட் ஆயிருக்கும் which absorbs light at specific wavelength. ஸோ போட்டோ சிஸ்டம் 1ல பிரசன்ட் ஆயிருக்க இந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருக்க குளோரோஃபில் ஏ 700 நானோமீட்டர்ல லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ P700 அப்படின்னு சொல்லுவோம் போட்டோ சிஸ்டம் 1. ஓகே, whereas photosystem 2ல இருக்கிற single chlorophyll A molecule வந்து it absorbs light at 680 nanometer, so P680 சொல்லுவோம். So this is about the light harvesting complex. Now the electron transport பத்தி பார்ப்போம். So இதை Z scheme of light reaction அப்படின்னு சொல்லுவோம். So the Z schemeன்றது the non-cyclic electron transport chain. So the flow of electrons will be non-cyclic. Okay, so இது வந்து light dependent reaction of photosynthesis அப்போ இது நடக்கும் the Z scheme. So இதுல வந்து ATP and NADPH ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் PS2ல இருக்கிற ரியாக்ஷன் சென்டர்ல இருக்க குளோரோஃபில் ஏ இட் அப்சர்வ்ஸ் தி லைட் அட் 680 நானோமீட்டர் வேவ் லென்த் ஆஃப் ரெட் லைட். ஸோ எதுக்கு ரெட் லைட் அப்படின்னு சொல்றோம்னா இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்ல 680 700 நானோமீட்டர்ல இட் இஸ் பிரசன்ட் இன் ரெட் லைட் ரீஜியன். ஸோ இந்த போட்டோ சிஸ்டம் 1, 2 அப்படின்றது அது டிஸ்கவர் பண்ண அந்த ஆர்டர். ஓகே, ஸோ அது ஒர்க் ஆகுற அந்த ஃபங்க்ஷன் ஆகுற சீக்வன்ஸ் கிடையாது. ஃபங்க்ஷன் ஆகுற சீக்வன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டோ சிஸ்டம் 2, அதுக்கப்புறம் தான் போட்டோ சிஸ்டம் 1. ஓகே, ஸோ ரெண்டு போட்டோ சிஸ்டம்ல இருக்க LHCயுமே இட் வில் அப்சார்ப் த லைட் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ சிஸ்டம் 2ல இருக்கிற அந்த குளோரோஃபில் ஏ 680 நானோமீட்டர்ல ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் காசஸ் தி electron to become excited. So electron excite ஆகி it will jump into an orbit further from the atomic nucleus. So uphill போகும். எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகும். இந்த எலக்ட்ரான் அக்செப்டார். ஸோ இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் இட்ஸ் ஃபியோஃபைட்டன். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரானை வந்து பிக்கப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸைட் ஆகி மேல போன எலக்ட்ரானை இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் இட் வில் பிக்கப் which passes them into an electron transport system consisting of cytochromes. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வரும். ஸோ எக்ஸைட் ஆகி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகுது, தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னென்ன கேரியர்ல இந்த எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டோக்யூனோன். இந்த எலக்ட்ரான் அக்செப்டார்ல இருந்து பிளாஸ்டோக்யூனோன், தென் சைட்டோக்ரோம் B6F complex, then plastocyanin. Okay, so the cytochrome அப்படின்றது it's a protein complex. Okay, ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர்ல இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் பிளாஸ்டோக்யூனோன், தென் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ், தென் பிளாஸ்டோசைனன், அதுக்கப்புறம் தான் போட்டோ சிஸ்டம் 1க்கு வரும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் வந்து மறுபடியும் இங்க என்ன ஆகுது, டவுன் ஹில் வருது. ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட் டவுன் ஹில் வர்றதுனால எலக்ட்ரான் வந்து இட் வில் ரிலீசஸ் சம் எனர்ஜி. ஸோ திஸ் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு சிந்தசைஸ் ADP and inorganic phosphateல இருந்து ATP synthesize ஆகும். ஸோ இததான் போட்டோ பாஸ்போரிலேஷன் சொல்லுவோம். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ATP in the presence of light, இதை வந்து போட்டோ பாஸ்போரிலேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல வந்து இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த ATP சிந்தசிஸ்ல. இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் வந்து இட் வில் பம்ப் தி புரோட்டான் இன்டு தைலகாய்டு லியூமன்ல. லியூமன்றது இன்னர் சைட் ஆஃப் தி தைலகாய்டு மெம்பரேன். லியூமன்ல புரோட்டானை வந்து பம்ப் பண்ணும். புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகும். இந்த புரோட்டான் கிரேடியன்ட் இட் வில் டிரைவ்ஸ் தி ATP சிந்தசிஸ். இதை பத்தி நம்ம கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதசிஸ்ல இன்னும் டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது ATP சிந்தசைஸ் ஆகும். ஓகே, தென்
the electron will reach the pigments present in photosystem 1. The light harvesting complex of photosystem 1 ல pigments present ஆயிருக்கும் இல்லையா, அதுல வந்து ரீச் ஆகும். Then the energy will be transmitted to reaction center present in LHC. So இப்ப வந்து போட்டோசிஸ்டம் 1ல பிரசன்ட் ஆயிருக்கிற அந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கிற அந்த குளோரோஃபில் ஏவும் ரெட் லைட் 700 நானோமீட்டர்ல அப்சர்வ் பண்ணும். இது வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இட் இஸ் அகைன் transported to another acceptor molecule which has a greater redox potential. Okay, so இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து இட் இஸ் ஃபெரிடாக்சின், FD ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஃபெரிடாக்சின்ல இருந்து again the electron will move downhill. So again கீழ downhill higher energy stateல இருந்து கீழ வரும். This time to a molecule of NADP+. So NADP+ ஓட இந்த electron சேர்ந்து reduction undergo பண்ணும். So gain of electron ன்றது reduction, addition of electron oxidation. So removal of electron oxidation சொல்லுவோம், addition of electron reduction. So இந்த NADP+ ஓட இந்த electron சேர்ந்து it will form the energy rich molecule NADPH. This is important. So இந்த NADPH தான் dark reactionல Calvin cycleல கார்பன் டை ஆக்சைட கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் பண்றதுக்கு இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி என்சைம் NADP ரிடக்டேஸ் இந்த கன்வர்ஷன் நடக்கும். NADP ரிடக்டேஸ். சோ இந்த NADP ரிடக்டேஸ் ஃபெரிடாக்சின் NADP+ ரிடக்டேஸ் FNR னு சொல்லுவோம். ஓகே, so இதுதான் வந்து Z scheme of light reaction. So this whole scheme of transfer of electrons starting from PS1 ல uphill போகுது electron, then again down the electron transport system, then to PS1 and again excitation of electrons uphill போகுது, then again transfer downhill to NADP+. So forming NADPH energy rich molecule. இதுதான் வந்து Z scheme of light reaction. So ஏன் இந்த Z scheme சொல்றோம்? So இந்த மாதிரி Z shapeல இந்த synthesis நடக்குது. Due to its characteristic shape, இது Z scheme of light reaction சொல்றோம். So this shape is formed when all the carriers are placed in a sequence on a redox potential scale. So redox potential scale ன்றது oxidation reduction scale. Okay, so இதுல வந்து different energy stateல electron வந்து transport ஆகுறதுனால இந்த Z shape form ஆகுது. Okay, so this is Z scheme of light reaction. இது non-cyclic photophosphorylation னு சொல்லுவோம். Okay, then splitting of water. So இப்ப வந்து இந்த photosystem 2ல இருந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகி இட் இஸ் யூட்டிலைஸ்டு டு சிந்தசைஸ் NADPH, எனர்ஜி ரிச் மாலிகுல் NADPH சிந்தசைஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து போயிட்டே இருக்கு இல்லையா இது எலக்ட்ரான், இங்க யூட்டிலைஸ் ஆயிடுது. சைக்ளிக் ஃப்ளோ கிடையாது, இட்ஸ் நான் சைக்ளிக் ஃப்ளோ. அப்போ இந்த போட்டோ சிஸ்டம் 2க்கு எப்படி எலக்ட்ரான் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஸ்பிளிட் ஆகுறதுனால தான் எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. So the electron that were moved from photosystem 2 must be replaced. So this is achieved by electrons available due to splitting of water. So 2 molecules of water will split into 4 protons, 4 electrons. In the electrons தான் வந்து it will replace. Okay, so இது மூலமா தான் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டோசிஸ்டம் 2க்கு இருக்கு. ஓகே, சோ இதுல வந்து ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த ஆக்சிஜன் போட்டோசிந்தசிஸ்ல பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஆக்சிஜன் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்னால தான். சோ த எலக்ட்ரான்ஸ் நீடட் டு ரீப்ளேஸ் தோஸ் ரிமூவ்டு ஃப்ரம் PS1. சோ இந்த PS1ல யூட்டிலைஸ் ஆன எலக்ட்ரான் வந்து எப்படி சிந்தசைஸ் ஆகுது, PS2 எப்படி PS2 ப்ரொவைட் பண்ணுதுன்னா by splitting of water. So in the PS2 now it is associated with the splitting of water. This is important. Okay, so the water splitting complex is associated with PS2. Photosystem 2ல தான் வந்து water splitting complex present ஆயிருக்கும், which is physically located on the inner side of the thylakoid membrane. So inner side of the thylakoid membraneல தான் இது நடக்கும். ஓகே, சோ இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் போட்டோசிஸ்டம் 2 PS2. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, வேர் ஆர் தி புரோட்டான்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ஃபார்ம்ட் லைக்லி டு பி ரிலீஸ்ட் இன் த லுமன் ஆர் அவுட் சைட் ஆஃப் த மெம்பரேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ புரோட்டான்ஸ் அண்ட் ஆக்சிஜன் எங்க ரிலீஸ் ஆகுது? சோ எலக்ட்ரான் வந்து இந்த ப்ராசஸ்ல யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த புரோட்டான் அண்ட் ஆக்சிஜன் எங்க போகும் அப்படின்னு கேட்டா இந்த புரோட்டான் ஆக்சிஜன் ரெண்டுமே லுமன், அதாவது இன்னர் சைட் ஆஃப் தி தைலகாய்டு மெம்பரேன், இன்னர் சைட்ல தான் ரிலீஸ் ஆகும். ஓகே, சோ இன்னர் இந்த புரோட்டான் ரிலீஸ் ஆகுறது என்ன ஆகும்னா இட் வில் பி அக்யூமுலேட்டட் இன் த
lumen. தைலகாய்டோட இன்னர் மெம்பரேன்ல அக்யூமுலேட் ஆகும், which forms the proton gradient. இது வந்து it is essential for ATP synthesis. இத பத்தி நம்ம கெமி ஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ்ல இன்னும் டீடைல்டா பார்ப்போம். ஓகே, வேற இந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது வந்து குளோரோபிளாஸ்ட்ல இருந்து it will diffuse out, eventually பிளான்ட்ல இருந்தும் diffuse out ஆகி அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆயிடும் ஆக்சிஜன். ஓகே, so this is about the splitting of water. Then cyclic and non-cyclic photophosphorylation. So non-cyclic photophosphorylation நம்ம பார்த்தா அந்த Z scheme of light reaction தான். So living organisms have the capability of extracting energy from oxidizable substances and store this in the form of bond energy. So நம்ம வந்து எப்படி எனர்ஜி எடுக்கிறோம், ஆக்சிடைசபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் குளுக்கோஸ்ல இருந்து தான் we are extracting the energy. இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம்னா பாண்ட் எனர்ஜியா நமக்கு வந்து அந்த எனர்ஜி, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ற எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. So special substances like ATP, adenosine triphosphate வந்து இந்த எனர்ஜியை அதோட கெமிக்கல் பாண்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த ஏடிபில அந்த செகண்ட் பாஸ்பேட், தேர்ட் பாஸ்பேட், அந்த தேர்ட் பாஸ்பேட்ல பிரசன்ட், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல பிரசன்ட் ஆயிருக்க பாண்ட் தான் வந்து இட்ஸ் ஹை எனர்ஜி பாண்ட். இந்த பாண்ட் ஸ்பிளிட் ஆகும்போது இட் வில் ரிலீஸ் எனர்ஜி விச் இஸ் யூஸ்ட் ஃபார் செல்லுலார் ஆக்டிவிட்டி. செல்லுலார் ப்ராசஸ்க்கு இதுதான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் எப்படி இந்த ஏடிபி சிந்தசைஸ் ஆகுது செல்ஸ்ல, அந்த ப்ராசஸ் தான். அதாவது மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இதுலதான் ஏடிபி சிந்தசைஸ் நடக்குது இல்லையா. ஸோ அதுதான் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏடிபி எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றது, ஏடிபி சிந்தசிஸ் வந்து பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஸ் ஏடிபி சிந்தசைஸ் பண்றத பாஸ்போரிலேஷன் சொல்லுவோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் இந்த ஏடிபி சிந்தசிஸ் நடந்ததுன்னா அதை போட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போட்டோ பாஸ்போரிலேஷன் இஸ் தி சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் ADP and inorganic phosphate in the presence of light. Okay, so இப்ப நம்ம நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து அந்த ஏடிபி சிந்தசிஸ் போட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ன்றது நம்ம பார்த்த இசட் ஸ்கீம் தான். இதுல வந்து 2 போட்டோ சிஸ்டம்ஸ், ரெண்டுமே போட்டோ சிஸ்டம் 2, போட்டோ சிஸ்டம் 1, ரெண்டுமே சீரீஸா ஒர்க் பண்ணும். சோ இதுல வந்து the flow of electrons will be non cyclic. ஓகே, சோ சைக்ளிக்கா இருக்காது, நான் சைக்ளிக்கா இருக்கும் Z scheme. So in the photosystems are connected through the electron transport chain, the 2 photosystems as seen in the Z scheme. So both ATP and NADPH are synthesized in this kind of electron flow. So non-cyclic electron flow la both ATP and NADPH synthesize ஆகும். This is important. Okay. Then cyclic photophosphorylation அப்படின்றது இதுல இது வந்து photosystem 1 மட்டும் தான் இதுல ஃபங்க்ஷனலா இருக்கும். cyclic photophosphorylation that will be a cyclic flow of electrons. எலக்ட்ரானோட flow cyclic-ஆ இருக்கும் இதுல. Okay. சோ இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோமா லாமெல்லால நடக்கும். ஸ்ட்ரோமா லாமெல்லா, ஸ்ட்ரோமா லாமெல்லான்றது என்னது, இந்த கிரானாவை கனெக்ட் பண்ற இந்த மெம்பரேன் தான் இட்ஸ் தி ஸ்ட்ரோமா லாமெல்லா. ஸ்ட்ரோமா லாமெல்லால தான் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் ஸ்ட்ரோமா லாமெல்லால நடக்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ when the membrane or lamella of the grana have both PS1 and PS2, அதாவது நான் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது இல்லையா, நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்கும். வேற ஸ்ட்ரோமா லாமெல்லால சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கும். ஏன்னா இதுல போட்டோ சிஸ்டம் 2 வந்து இருக்காது. ஸ்ட்ரோமா லாமெல்லால போட்டோ சிஸ்டம் 2 இருக்காது. ஆல்சோ NADP ரிடக்டேஸ் அந்த என்சைமும் இருக்காது. அதனால இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல NADPH சிந்தசைஸ் ஆகாது. ஓகே, so the excited electron does not pass on to NADP plus but is cycled back to the PS1 complex through the electron transport chain. So இதுல வந்து மறுபடியும் டவுன்ஹில் போய் NADPH ஃபார்ம் ஆகாது. நம்ம நான் சைக்ளிக்ல Z ஸ்கீம்ல பார்த்த மாதிரி அகைன் இந்த எலக்ட்ரான் வந்து it will be cycled back. Okay, so இதுல ATP மட்டும் தான் synthesize ஆகும். So cyclic flow hence results only in the synthesis of ATP. This is important. Okay, but not of NADPH. So cyclic photophosphorylation also occurs only when wavelengths of light of wavelengths beyond 680 nanometer is available. So இப்போ light energy வந்து
680 நானோமீட்டருக்கு மேல இருக்க லைட் தான் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் அப்படின்னாலும் இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கும். ஓகே, ஏன்னா 700 நானோமீட்டர்ல இட் வில் அப்சார்ப்ஸ் லைட் அப்படின்றதுனால 680 நானோமீட்டருக்கு மேலதான் லைட் எனர்ஜி இட் இஸ் அவைலபிள் ஃபார் அப்சார்ப்ஷன்னாலும் போட்டோஸ். ஸோ இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கும். திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சம்மரி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இட் இஸ் அசோசியேட்டட் வித் போட்டோ சிஸ்டம் 2. ஸோ இதுல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுறது வந்து வாட்டர் ஸ்பிளிட்டிங்னால தான். தென் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் ரெண்டுமே நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல ஃபார்ம் ஆகும். தட் இஸ் இசட் ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன்ல. இது வந்து இந்த நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் இட் அக்கர்ஸ் இன் தைலகாய்ட் மெம்பரேன். வேற சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் ஸ்ட்ரோமல் லாமெல்லால நடக்கும். In which only ATP is synthesized. This is important. Okay. So next வீடியோல chemiosmotic hypothesis பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. Thank you.